நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்லுவோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபயஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபயஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது சேர்க்கை பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துலம் மகரம் ஆகிய 2-7 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய 3-8 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கரமாம்சம் அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுபகிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேச லக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகளை நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்கிறது விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக ரிஷப லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%
அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். கன்னிலக்கணம் கன்னிராசி நேர்களே, உங்களுக்கு செவ்வாய் திசையில் ராகு புத்தி என்ற பதிவு தானது பதிவானது லக்கணத்துக்கு எண்ணி வர 8ஆம் பாவமான 8ஆம் ராசியான மேசராசினி பதிவாகும். இந்த மேசராசி என்ன நட்சசாரம் இருக்குது, அந்த நட்சசார வாயிலாக உங்களுடைய புத்திநாதனாகிய குரு ராகு பகவான் எப்படி பயணித்து எப்படி உங்களுக்கு பலன் அளிக்க போகிற பதிவாகும். இந்த பதிவு கன்னிலக்கணம் கன்னிராசிக்காக அந்த பதிவு பார்க்கணுமான்னு கேட்டால் அப்படி கிடையாதுங்க. கன்னிலக்கணமாக இருக்கும் பட்சத்தில் நீ வேறு எந்த ராசியாக இருந்தாலும் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு செவ்வாய் திசையில் ராகு புத்தி நடக்குமான லக்கண பாவக ரீதியாக இந்த பலனை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே 100% அப்படி ஒன்று செட் ஆகும். நீங்கள் அப்படியே பார்த்துக்கலாம். இது எத்தனை கூட திசா புத்தி நீங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 கூடயும் 8 கூடயும் செவ்வாய் திசைங்க. செவ்வாய் திசை ராகு புத்தி, ஓகேங்களா. அப்போ எத்தனை ஆண்டு காலம் செயல்பாட்டில் இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா செவ்வாய் திசை 7 ஆண்டு காலம் செயல்பாட்டில் இருக்கும். செவ்வாய் திசை ராகு புத்தி பார்த்தீங்கன்னா ஓராண்டு காலமும் 18 நாட்கள் வரையும் செயல்பாட்டில் இருக்கும், ஓகேங்களா. இப்போ உங்கள் லக்கணத்தை எண்ணி வர மேசராசியான அந்த பாவகத்தை என்ன நட்சத்திர சாரம்னு பார்த்துடலாங்க. அப்போ என்ன நட்சத்திர சாரம் அங்கே இருக்குதுங்க. அஸ்வினி 1ஆம் மாதம் 2ஆம் மாதம் 3ஆம் மாதம் 4ஆம் மாதம் முழு பாதம் இருக்கும். பரணி 1 2 3 4 பாதம் இருக்கும் முழு பாதம். கீர்த்திக்கு 1ஆம் மாதம் இருக்கும், 9 பாதம், ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ அஸ்வினி சாரத்தில் உங்களுடைய புத்திநாதன் ராகுபான் பயணிக்கிறார், ஓகேங்களா. அப்போ என்ன பலனை கொடுப்பார், ஓகேங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 8ஆம் பாவம் சம்மந்தப்படுறாங்க, ஓகேங்களா. அப்போ 8ஆம் பாவம் சம்மந்தப்பட்டு அப்போ இந்த இடத்துல கேது சம்மந்தப்படுறார், ஓகேங்களா. அப்போ கேது சம்மந்தப்பட்டு மேலே ராகு பயணிக்கிறார், ஓகேங்களா. அப்போ அதுக்கு என்ன பலனை கொடுப்பான்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அது மேசராக இருக்கிறாரு. ஆனால் இந்த லக்கணத்துக்கு 8ஆம் இடமா இருக்கிறனால பார்த்தீங்கன்னாக்கா கேதோட சாத்திரங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குங்க, ஓகேங்களா. அப்போ நம்ம சரியாக தான் பண்ணுறோமா, இல்லை கரெக்டாக பண்ணுறோமா, தவறாக பண்ணுறோமா அப்படின்னு யாராவது ஆலோசனை கேட்டுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு முடக்கடி ஆகிற மாதிரியும், ஏதோ நம்மளுக்கு தவறு நடக்குது, நம்மளுக்கு ஏதோ நடக்குது, அதை உடம்பு ஒரு மாதிரி பண்ணும், நம்மளோட செயல்பாடு ஒரு மாதிரி இருக்கும். அதாவது பின்னி சூனி செய்வனை ஏதாவது நம்மளுக்கு வச்சுட்டாங்களா, நாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதை ஆண்டு கூட பண்ணிட்டோமா, ஒரு காத்துக்கிற பண்டிகைச்சா, இல்லை ஏதோ ஒரு வீட்டில் இருக்குதா, இல்லை நம்மளுக்குள்ள இருக்குதா, ஏன் நம்மளுக்கு இப்படி இருக்கிறோம் அப்படின்னு ஏதோ தட தாமத்தை கொடுத்து நம்மளுக்கு ஒரு பயத்தை கொடுத்து சந்தேகத்தை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்குங்க, ஓகேங்களா. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நல்லா எதிர் புதிராகவே நம்மளுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை நம்மளுக்கு காட்டி உணர்த்திக்கிட்டே இருப்பாங்க, ஓகேங்களா. அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஏதோ ஒரு பாயிண்ட் அப்பு நம்ம தேடி அலைஞ்சிக்கிட்டே இருப்போம், ஓகேங்களா. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலை போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா அப்போ ஒரு சித்திரை வழிபாடு, தெய்வ வழிபாடு, ஓகேங்களா. அப்போ கரடு மூடாக இருக்கிற முருகன் கோயில் சிவ சமாதி முருகர் கோயில் உள்ள ஒரு சித்திரை ஒரு வழிபாடில் பண்ணோம்னாக்கா அது நல்ல தீர்வு கிடைக்குங்க, ஓகேங்களா. இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க. இதில் வேறு ரூட்டில் போக வேண்டாம், கரெக்டான ரூட்லேயும் போயிட்டுருப்போம், ஓகே. அடுத்த சாரத்துக்கு போயிடுவோம், ஓகேங்களா. அப்போ அடுத்து பரணி சாரத்தில் உங்களுடைய புத்திநாதனாகிய ராகுபான் என்ன பலன் அளிப்பார் பார்ப்போம். அப்போ இந்த இடத்துல என்ன பாவம் சம்மந்தப்படுதுங்க, 8ஆம் பாவம் சம்மந்தப்படுறாங்க. அப்போ 8 சம்மந்தப்பட்டு அப்போ 2 9 சம்மந்தப்பட்டு அது மாதிரி ராகு பயணிக்கிறார், ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நாம் அதாவது பார்த்திங்கன்னா ஊர் விட்டு ஊர் நம்ம போகிறது இந்த காலகட்டங்களில் கேரண்டி நம்ம சொல்லலாம். அது வருமானத்துக்காக போவோம், குடும்பத்துக்காக போவோம், குடும்ப நலனுக்காக போவோம், நம்ம வருமானத்துக்காக போவோம், இல்லை படிப்பு விஷயமாக போவோம். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா ஏதோ நம்ம அச்சுமுண்டுக்காக தான் போவோம். அப்போ இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கனாக்கா நம்ம தந்தை மூலியமாக ஒரு அனுகூலம் கிடைக்கும், ஊர் பெரிய மனசு முன்னாள் அனுகூலம் கிடைக்குமானா கிடைக்குங்க. அப்போ எப்படி கிடைக்குங்க, ஊர் விட்டு ஊர் போகிறதால அங்கே உள்ள பெரிய மனசு அங்கே உள்ள ஒரு ஆளுங்க மூலியம் உதவிகள் கிடைக்கும், ஓகேங்களா. அப்போ குடும்பத்துக்காக வருமானத்துக்காக தன்னை நிலப்படுத்த தன்னோட செயல்பாட்டுக்காக நம்ம போகக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அப்போ அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கொடுப்பாங்க, ஒரு நம்பிக்கையில்லா தனத்தை கொடுப்பாங்க. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா பெண்கள் விஷயத்தை பார்த்து உஷாராக சூதானமாக இருக்கணுங்க. அப்போ இந்த மாதிரி நம்ம அரசு தொடர்பு இருக்கிறோம், ஒரு வேலை வாய்ப்பில் இருக்கிறோம், நம்ம ஒரு சைடு பிஸ்னஸ் பண்ணுறோம், ஒரு கிம்பளை வாங்குறோம்னா அந்த இடத்துல காலகட்டங்களில் பார்த்து உஷாராக சிந்தனை பண்ணி வாங்கணுங்க, ஓகேங்களா. இல்லைன்னா நம்ம ஏதோ ஒரு பாயிண்ட்டை மாற்றி விட்ருங்க, ஓகேங்களா. அதை மாதிரி பார்த்து சூதனமாக செயல்பட்டோம்னா பெருசாக இருக்குது. அதே மாதிரி இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அடுக்குமாடியில் ஒரு மலை உச்சியில் இந்த மாதிரி தான் நம்ம உயரமான பகுதியில் தான் நம்ம பயணிக்கிறப்போ அதிக சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பாங்க, ஓகேங்களா. இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க, அடுத்த கட்டத்துக்கு போகலாம். அடுத்து என்ன சாரம் இருக்குதுங்க, அவங்க உத்திரம் சாரம் இருக்குது, இது கீர்த்திகை சாரம் இருக்குது இல்லைங்களா. அப்போ கீர்த்திகை சாரம்னாக்கா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 8 சம்மந்தப்படுறாங்க, 12 சம்மந்தப்பட்டு ராகு பயணிக்கிறார். அப்போ 12 கோடி சாரத்தில் போகிறார், அப்போ புஷ்கர நம்பர்ஸ் வாங்குறாரு. அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக
பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஊரு டு ஊர் பயணம் வரும், அரசு சம்மந்தப்பட்ட தொடர்பு நம்மளுக்கு வரும், ஊர் பெரிய மனுஷன் தொடர்பில் வரும், அது மூலியம் பயணம். அதே மாதிரி பார்த்து பெரிய முதலீடு போட்டது ஓகேங்களா, அப்போ கோர்ட்டு சம்மந்தப்பட்டது, ஜெயில் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இதுக்கெல்லாம் பஞ்சாயத்துக்கு போகாமல் கேள்வி போடுவோம், இல்லை கொஞ்சம் ஏமாந்து நம்மளுக்கு கூட வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுங்க. கொஞ்சம் பார்த்து சூதானம் வரும்போது நல்லது ஓகேங்களா. அப்போ எதுலையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பஞ்சாயத்து பண்ணுறோம் ஏது பண்ண அப்போ அதோட கை கழிட்டு வந்துடணுங்க. நம்ம எதுவுமே வக்காலத்து வாங்கிட்டு பேர் வாங்கிட்டு அது மீண்டும் தொடர்ந்து பேசிக்கிட்டு நம்ம இருந்தோம்னாக்கா மேலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இக்கில் வச்சுருவாங்க. அப்போ அது வந்து 8 கோடி 3 கோடி பிரச்சனை திசைங்கனால பார்த்தீங்கன்னாக்கா ராகலாம் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா செய்யாத கொத்து செஞ்சுன்னு வந்துடுங்க. அப்போ நம்ம எதிரையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கௌரவமாக கெத்தாக நம்ம வந்துடணும். அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு அரசு அதிகாரியாக இருக்குது, அரசாங்கத்தில் வேலை பார்க்குறோம்னாக்கா நம்மளுக்கு மேலே ஒரு அதிகாரிங்க நம்மளுக்கு மேலே இருந்து நம்மளுக்கு வேலை சொல்லி நம்மளை வந்து ஒரு டாஸ்கை கொடுப்பாங்க, நம்மளுக்கு விருப்பமில்லாத வேலையை சொல்லி நம்மளை செய்யக்கூடிய துன்புறுத்துவாங்க ஓகேங்களா. அப்போ அந்த மாதிரி டாஸ்க் கொடுப்பாங்க, அந்த மாதிரி எதிர்ப்பு முளைக்கும் ஓகேங்களா. அப்போ எப்படி தான் இருந்தாலும் புஷ்கர மாதம் அப்புறம் ஊர் டூர் ட்ராவல் பண்ணி ஊர் விட்டு ட்ராவல் நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு சாத்தியக்கூறாக இருக்கும். அப்போ உள்ளூரில் இருந்துட்டு பண்ணோம் நம்ம பெருசாக ஜெயிக்க முடியாதுங்க. அப்போ இந்த விவசாய தொழில்களை அனுபவிச்சு தான் ஆகணும். வெளியூர் போனாலும் அந்த விவசாயம் வரும், இதெல்லாம் பெருசாக வராது. அப்போ பயணம் செஞ்சு வேலை பார்க்கக்கூடிய ஊர் விட்டு ஊர் போய் பயணம் செய்யக்கூடிய வேலைகளும் வரும். அதோட விரைய அது கூட செலவினம், உடல் உழைப்பு, மன உளைச்சல் எல்லாமே வரக்கூடிய பாயிண்டாக ஏற்படுங்க ஓகேங்களா. பார்த்து பயணிக்கு சிறப்புடன் வாழ்வு. சரி நேயர்களே, என்னோட பதிவை நீங்க சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன். நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்க ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்க துல்லியமான பலன் நீங்க பார்க்கணுனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதகத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலியமா துல்லியமான பலன் நீங்க அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க, சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியமாக சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னே தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா. உங்களோட டீட்ல சொல்லி உங்க பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரச்சனை பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது ஓகேங்களா. அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.